நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை யோசுவா 5வது அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு விசேஷித்த வார்த்தை, எகிப்தின் நிந்தையை உன்மேல இல்லாதபடிக்கு நான் புரட்டி போடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, எகிப்து நிந்தை என்றால் என்ன? ஒரு அடிமைத்தனம், கூக்குரல், புலம்பல், அங்கலாய்ப்பு, தனக்கென்று ஒரு சொந்த காரியம் இல்லையே என்கிற ஒரு அங்கலாய்ப்புக்குள்ளாய் இஸ்ரவேலர் ஜனங்கள் எகிப்திலே அவர்கள் வழிநடத்தி இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த எகிப்திலிருந்து ஆண்டவர் மோசையோடு பேசி இஸ்ரவேல் ஜனங்களை அவர் அழைத்து கொண்டு வருகிறார். அழைத்து கொண்டு கிட்டத்தட்ட கானான் தேசத்துக்கு பக்கத்துல வந்தாச்சு. நேரத்துல ஆண்டவர் மறுபடியுமாய் இப்பொழுது யோசுவா என்கிற ஒரு தலைவன் மூலமாய் ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு வருகிறார். இப்பொழுது யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்து நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு நான் புரட்டி போட்டேன். நீ அவ்வளவுதான், எகிப்து நிந்தை உங்களுக்கு வரப்போகிறதில்லை என்பதை ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் யோசுவாவோடு பேசுகிறதை பார்க்கிற அன்பான தெய்வ பிள்ளைகளே, நிந்தைகள், அவமானங்கள், நெருக்கங்கள், பாடுகள், கவலைகள், கண்ணீர்கள், டிப்ரெஷன், சோர்வுகள், இப்படிப்பட்டதான துயரங்களுக்குள்ளாய் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களா? இந்த காலை வேளையிலே நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் தருகிற வார்த்தை, எகிப்தின் நிந்தையை, எகிப்தின் நிந்தையை உன் மேல இல்லாதபடிக்கு நான் புரட்டி போட வல்லமை உள்ளவராயிருக்கிறேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த நாள் முழுவதும் இந்த வார்த்தை நம்முடைய காதுகளில் தொனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எகிப்தின் நிந்தையை உன் மேல இராதபடிக்கு நான் புரட்டி போட்டேன் என்று சொன்னீரே, என் நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் புரட்டி போட நீர் வல்லவராயிருக்கிறீர் என்று அவரிடத்துல நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தும் போது இந்த நாளிலே இந்த ஆசீர்வாதத்தை அவர் தர நமக்கு உண்மையுள்ள தெய்வமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, யோசுவா 5வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே 9வது வசனத்திலே கர்த்தர் இவ்வாறு சொல்லுகிறார், நான் உன்னுடைய நிந்தையை, எகிப்து நிந்தையை உங்க மேல இல்லாதபடிக்கு நான் புரட்டி போட போகிறேன் என்று சொல்லி எப்பொழுது இந்த வார்த்தையை சொன்னார் என்று சொல்லி அதன் முந்தைய வசனங்களிலே வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு கானானுக்கு நேராய் வழி நடத்தப்படுகிறார்கள். அங்கே அவர்கள் விருத்த சேதனம் பண்ணப்படுகிறார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியிலே பிறந்த ஜனங்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்படாமல் இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள் எல்லாம் முறுமுறுக்கிறவர்களாகியும் வணங்கா கழுத்துள்ளவர்களாகியும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களாகியும் இருந்தபடியினால கர்த்தர் அவர்களை 40 வருஷங்கள் வனாந்தரத்தின் பாதையின் வழியாய் அவர் நடத்தினார். யார் யாரெல்லாம் முறுமுறுத்தார்களோ, யார் யாரெல்லாம் அவருடைய வார்த்தைகளை விசுவாசியாமல் போனார்களோ அவர்கள் எல்லாரும் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தார்கள். அவர்களை ஆண்டவர் கானான் தேசத்துக்கு கொண்டு போக சித்தப்படவில்லை. பிரியமானவர்களே, அந்த ஜனங்கள் முறுமுறுத்தவர்கள், ஆண்டவருடைய வல்லமைகளை ஏளனமாய் நினைத்தவர்கள் எல்லாரும் வனாந்தரத்திலே மடிந்து போனார்கள். அதன் பின்பு அவருடைய ஜெனரேஷன்ஸ் இருக்கிறாங்க, அவருடைய சந்ததிகள் இருக்கிறாங்க, அவர்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்படாமல் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளை என்கிற ஒரு அடையாளம் என்னவென்றால் விருத்த சேதனம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவர்கள் அந்த விருத்த சேதனத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டாமல் இருந்ததை பார்த்தபோது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, பழைய ஜனங்கள், முறுமுறுத்தவர்கள், ஆண்டவரை விட்டு தூரமாய் போனவர்கள், அவருக்கு கீழ்ப்படியாமல் போனவர்கள் எல்லாரும் அடிந்து போனார்கள் என்று ஆண்டவர் அறிந்த போது என்ன அடுத்த லக்கு என்னன்னா, அவங்க கானானுக்கு போகணும், பக்கத்துல வந்துட்டாங்க, யோர்தானை தாண்டி வந்தாச்சு, அடுத்து எரிகோவை தாண்டி விட்டால் அடுத்து அவர்களுக்கு ஜெயம்தான். வந்தாச்சு, எல்கைக்குள்ளாய் வந்தாச்சு. இப்பொழுது இந்த ஜனங்கள் கானானை முழுமையாய் சுதந்திரிக்க வேண்டுமே, ஆனால் அவருடைய வாழ்விலே ஒரு விருத்த சேதனம் காணப்பட வேண்டும். விருத்த சேதனம் இல்லாமல் யாரும் கானானுக்குள்ளாய் பிரவேசிக்க முடியாது என்பதை ஆண்டவர் யோசுவாவோடு திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறார். பாருங்க, அவர்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் யோசுவா விருத்த சேதனம் பண்ணினான். அந்த விருத்த சேதனம் பண்ணினதற்கு பின்பதாக அவர்கள் குணப்பட்ட பின்பு
அவர்கள் குணமாகும்படியாக அவர்கள் பாளையத்திலே தரித்திருந்தார்கள். இந்த நேரத்திலே கர்த்தர் யோசுவாவோடு பேசுகிறார். யோசுவாவே, எகிப்து நிந்தையை உங்கள் மேல இராதபடிக்கு நான் புரட்டி போட்டேன். நான் சொன்ன வார்த்தையை கேட்டு கானானுக்கு போக நீங்க ஆயத்தமாயிட்டீங்களா? விருத்த சேதனம் பண்ணப்பட்டுட்டீங்களா? இனிமே உங்களுக்கு நிந்தை இருக்காது. உடைய நிந்தையை நான் புரட்டி போட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு கொடுத்தார். அன்பான தெய்வ பிள்ளைகளை, விருத்த சேதனம் பண்ணப்பட்ட மனிதர்கள் யார் யாரெல்லாம் ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து எரிகோ கானானுக்கு போகிறதற்காக தங்களை ஆயத்தம் பண்ணி விருத்த சேதனத்துக்குள்ளாய் போனார்களோ அவருடைய நிந்தைகளை நான் புரட்டி போடுவேன் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, அவர்கள் என்ன பண்றாங்க பாருங்க. அங்கே பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் பாருங்க, அந்த விருத்த சேதனம் பண்ணப்பட்ட பின்பு அந்த எரிகோவின் சமான வெளிகளிலே அவர்கள் பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். யார் யாரெல்லாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள் எல்லாரும் பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். பஸ்காவை ஆசரித்த மறுநாளாகிய அன்றைய தினம் அங்கே அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தால் ஆகிய புளிப்பில்லாத அப்பங்களை சுட்ட கதிர்களை புசித்தார்கள். அவர்கள் அங்கே இருக்கிற விளைச்சல்ல இருந்து வந்த கதிர்களை அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் எப்பொழுது விளைச்சலிலிருந்து வந்த கதிர்களை புசித்தார்களோ, அந்த தேசத்திலிருந்து தானியத்தை அவர்கள் புசித்தார்களோ, அன்றைக்கே மன்னா பெய்யாமல் ஒளிந்து போனது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒளிந்தது என்று வேதம் சொல்கிறது. மன்னா கொடுக்கப்படவில்லை. ஏன்னா அவங்க கையின் பிரயாசத்தை சாப்பிட ஆண்டவர் வச்சுட்டாரு. இவ்வளவு நாளும் பல போராட்டங்கள், நிந்தைகள், பரியாசங்கள் எல்லாவற்றையும் கடந்தவர்கள் வந்துவிட்டார்கள். இப்பொழுது ஆண்டவர் அவர்களை தமக்குரிய சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டு அவர்களை தம்முடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டு அவர்களை விருத்த சேதனம் பண்ணி பஸ்காவை ஆசரிக்க செய்து அவர்கள் தாங்களுடைய விளைச்சலுடைய பலனை சாப்பிடும்படியாய் அவர்களுக்கு ஆண்டவர் செய்தார். அந்த வருஷத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டு அந்த வருஷத்தில் தானே அதன் பலனை புசித்தார்கள். அவர்கள் விதைத்தார்கள். அங்கே என்னெல்லாம் செய்தார்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். முதலாவது எகிப்து நிந்தையை புரட்டி போட்டார். இரண்டாவது கையின் பிரயாசங்களை ஆசிர்வதித்து கொடுத்தார். மூன்றாவதாக பார்க்கும்போது கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்காக உருவின பட்டயத்தோடு அங்கே வந்து நின்றார். சேனையின் அதிபதியார் யோசுவாவோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடு முன் நடப்பதற்காக கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு முன்பதாக வந்து நின்றார். அன்பான தெய்வ பிள்ளைகளை, எந்த பிள்ளைகள் விருத்த சேதனம் அடைகிறார்களோ, யார் யாரெல்லாம் ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்பட்டு அவருடைய சொந்த ஜனங்களாய் மாற்றப்படுகிறார்களோ, அவருடைய வாழ்விலே கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன தெரியுமா? முதலாவது, எகிப்தின் நிந்தை புரட்டி போடப்படும். அடிமைத்தனம் என்கிற நிந்தை, புலம்பல்கள், அங்கலாய்ப்புகள், கண்ணீர்கள் என்கிற நிந்தை ஒளிந்து போகும் என்று ஆண்டவர் இந்த காலைவெளியில வாக்கு கொடுக்கிறார். இரண்டாவதாக, என்றைக்கு நாம் ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து விருத்த சேதனம் பண்ணப்படுகிறோமோ, ஆண்டுடைய பிள்ளைகளாக மாறுகிறோமோ, அன்றைய தினத்திலே அந்த வருஷத்தில் தானே ஆண்டவர் நமக்கு தருகிற விளைச்சலின் பலனை அவர் நாம் அனுபவிக்கும்படி பண்ணுவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். மூன்றாவதாக, நாம் செய்கிற அத்தனை காரியங்களிலும் நமக்கு முன்பதாக அவர் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் கடந்து சென்று நமக்காக எல்லா காரியங்களையும் செய்து தர அவர் வல்லவராயிருக்கிறார் என்பதை இந்த காலை வேளையிலே நமக்கு சொல்லுகிறார். விருத்த சேதனம் என்றால் என்ன? புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவியானுடைய வல்லமைகளை, அபிஷேகத்தை யார் யாரெல்லாம் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தெழுந்து சீஷர்களுக்கு தன்னை அவர் வெளிப்படுத்தும் போது அவர் சொல்லுகிறார், நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு நீங்க ஞான ஸ்நானம் கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டார். விருத்த சேதனம் ஞான ஸ்நானத்துக்கு அடையாளமா இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகள், அந்த ஞான ஸ்நானத்திற்குள்ளாய் யார் யாரெல்லாம் ஞான ஸ்நானத்துக்குள்ளாய் ஆண்டவர் நமக்கு காண்பித்த இயேசு எப்படி ஞான ஸ்நானம் எடுத்தாரோ அந்த ஞான ஸ்நானத்துக்குள்ளாய் யார் யாரெல்லாம் பிரவேசிக்கிறார்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாக ஆக்கப்படும்படி அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அபிஷேகத்தின் வல்லமையை யார் யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ அவருடைய நெத்திகளிலே அவர் அடையாளம் போடுகிறார். பிரியமானவர்களே, அவருடைய வாழ்வில் இருக்கிற எகிப்து நிந்தையை புரட்டி போடுவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார்.
ஏன் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்காவை எதற்காக ஆசரிக்கிறார்கள்? அங்கே பாருங்க, ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அந்த ஆட்டுக்குட்டியை அவர்கள் என்ன செய்தாங்க? பஸ்காவாய் புசித்தார்கள். புளிப்பில்லாத அப்பத்தோடு கசப்பான கீரைகளோடு அவர்கள் அதை புசித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. நமக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார். பாருங்க, பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கும் பாருங்க எவ்வளவு பெரிய ஒற்றுமை. நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார். அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம், அந்த அவருடைய சரீரம் நம்மை சகல காரியங்களிலிருந்து விடுதலையாக்க வல்லதா இருக்கிறது. எந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் புசிக்கும் போதெல்லாம் அவர்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். அவருடைய வாழ்வில் இருக்கிற வியாதிகள் மாறுகிறது, பலவீனங்கள் மாறுகிறது, நிந்தைகள் மாறுகிறது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோமா? சரியான விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறோமா? ஆண்டவருக்கு உகந்த தூய பலியாய் நம்முடைய இருதயம் இருக்கிறதா? இந்த காலை வேளையில அப்படிப்பட்டதான இருதயத்தை ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்டதான இருதயங்களுக்கு ஆண்டவர் 3 காரியங்களை சொல்கிறார். உன்னுடைய நிந்தையை நான் புரட்டி போடுவேன். 2வதாக உன்னுடைய பலனை, கையின் பிரயாசத்தை உனக்கு நான் ஆசீர்வதித்து தருவேன். 3வதாக உனக்காக உனக்கு முன்பதாக கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் புறப்பட்டு போய் உனக்காக நான் சகலத்தையும் ஆயத்தம் பண்ணுவேன். உனக்கு முன்பதாக இருக்கிற தடைகளை நான் மாற்றி போடுவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமே. ஆனால் சரியான விருத்த சேதனம் நம்முடைய வாழ்விலே வேண்டும். இந்த நாளிலே இல்லை என்றால் ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே, நான் ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், ஆனா உம்மோடு வாழுகிற ஒரு சரியான உறவுக்குள்ளாய் நான் இல்லப்பா, இன்றைக்கு என்ன புதுப்பிச்சிருங்கப்பா, என்ன தூய்மைப்படுத்திருங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்போம். ஆண்டவர் நிச்சயமா இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களினால நம்மை நிறைத்து வழி நடத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார்.